ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ரெனியோட லூமி க்ளோ சன்ஸ்க்ரீன் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லூமி க்ளோ, அதாவது ஹைலைட்டிங் சன்ஸ்க்ரீன். இல்லை SPF 50 இருக்குது. இது வந்து சன்ஸ்க்ரீனாகவும் உங்களுக்கு ஒர்க் ஆகும், இல்லை ஹைலைட்டராகவும் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் உங்கள் ஃபேஸில் இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும், நல்ல ஒரு ஹைலைட்டிங், நல்ல ஒரு க்ளோ, நல்ல ஒரு பிரைட்னஸ் எல்லாமே கொடுக்கும். ஸோ சிலருக்கு வந்து மேக்கப் போட பிடிக்காது, அவங்களுக்கு ஃபேஸ் நல்லா ஷைனிங்காக இருக்கணும், நல்லா ப்ரொடெக்ஷனாகவும் இருக்கணும், மாய்ஸ்சரைஸாகவும் இருக்கணும்னா எல்லாத்துக்குமே இது ஒரு ஆல் இன் ஒன் சொல்யூஷனாக இருக்கும். இது ஒரு ஆல் இன் ஒன் க்ரீம் மாதிரி ஒர்க் ஆகும். இது எல்லா ஸ்கின் டைப்புக்குமே ஏற்ற மாதிரி தான் ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் நியாசினமைடும் அவங்களுக்கு ஹைலரானிக் ஆசிடும் இருக்குது. அண்ட் நியாசினமைட் வந்து நம்மளோட அந்த டார்க் ஸ்பாட்ஸ்லாம் கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஹைலரானிக் ஆசிட் ஸ்கின்னு நல்லாவே ஹைட்ரேஷனாக மாய்ஸ்சர்டாக வச்சுக்கும். ஸோ ஹைட்ரேஷனாக இருக்கும்போது நல்ல ஒரு க்ளோ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அண்ட் இதை அப்ளை பண்ணும்போது ஒயிட் காஸ்ட் எல்லாம் இருக்காது, இது லைட்டாக ஒரு பிங்கிஷ் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா ஒரு ஷேட், உங்களுக்கு ஒரு க்ளோ வந்து உங்கள் ஃபேஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே தெரியும். ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ஒரு சன்ஸ்க்ரீன் சொல்லலாம். இப்போ நிறைய பேர் சன்ஸ்க்ரீன் போட பிடிக்காது, எண்ணெய் வலியும் பிளாக்காக இருக்கும், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்கப் ஃபினிஷ், அதாவது ஒரு ஒரு க்ளோ ஸ்கின்னுக்கு வர மாதிரி வந்து கொடுக்கறதுனால நீங்கள் ஸ்கின் வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு சிரமெல்லாம் போட்டுட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்கப்பே தேவையில்லை. இதை போட்டுட்டு லைட்டாக ஒரு ஒரு லிப் பாம் போட்டுக்கினால சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபார்முலேஷன் தான் இந்த சன்ஸ்க்ரீன் வந்திருக்கு. ஸோ நல்லா வந்து எஃபெக்டிவாக இந்த சன்ஸ்க்ரீன் வந்து உங்கள் ஸ்கின்னில் ஒர்க் ஆகும். அண்ட் ஒரு ப்ரொடெக்ஷனும் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு SPF வந்து 50 வந்து கொடுத்துருக்காங்க, அது போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் வந்து அது வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து ரீஅப்ளை வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ரீஅப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சன் டேமேஜ் அண்ட் டேனிங்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணும், நல்ல க்ளோ வந்து ஸ்கின்னுக்கு கொடுக்கும். அண்ட் இது வந்து ஒரு லாங் டேர்ம் சன் ப்ரொடெக்ஷன், அதாவது 50ங்கிறது உங்களுக்கு போதுமான அளவாக இருக்கும். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும், இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு க்ளோ வந்து வரும் அப்படிங்கிறதுனால மென்ஸுக்கு வந்து எந்தளவுக்கு சூட் ஆகும் தெரில, பட் லேடிஸ் வந்து இது யூஸ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு எல்லா ஸ்கின் டைப்புமே வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்கலேருந்து எல்லாருமே இது வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சேஃபான இன்க்ரீடியன்ட் தான் வந்திருக்கு. ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து 499 70 கிராம் வந்து வருது. உங்களுக்கு வந்து 50 கிராம்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு 350 அந்த மாதிரி எல்லா பிராண்ட்லேயும் வரும். ஸோ இது 70 கிராம் கொடுக்குறாங்க, கொஞ்சம் பிட் ப்ரைஸி. பட் இது வந்து உங்களுக்கு ஒரு ஆல் இன் ஒன் க்ரீம் மாதிரி வரும், மாய்ஸ்சரைசர் ப்ளஸ் சன்ஸ்க்ரீன் ப்ளஸ் ஹைலைட்டர் இப்படி ஒர்க் ஆகிறதுனால ஸோ அந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தாக தான் இருக்கும். நீங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 2 டைம் அந்த மாதிரி அப்ளை பண்ணாலே போதும். உங்களுக்கு ஒரு 10 நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிற டைம் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு டைம் ரீஅப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். அண்ட் பேக்கேஜிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.5 மந்த்ஸ் வரைக்கும் வரும். பிகாஸ் இப்போ நம்ம 50 கிராம் யூஸ்வலாக வாங்குவோம்னா அது நமக்கு 1 மந்த் வருது, 1.5 மந்த் வருதுன்னா இது இன்னும் ஒரு 15 டேஸ் எக்ஸ்ட்ராவே வந்து உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலான ப்ரைஸாக தான் வந்து இருக்கும். அண்ட் ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், நான் டேக் பண்ணுறேன். தேங்க்யூ.